பண்பாட்டில் நாம் அடிப்படையில் வேறுபாட்டானவர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர்கள்ட்ட இந்தி நம்ம கிட்ட குணம் திணிக்கிறாங்களே, நாம் எதுக்கு வேண்டான்னு சொல்றோம்? உலகம் முழுவதும் இந்தி இருக்கிறது. இந்தியில் தான் எல்லா கலைச்சொல்லும் இருக்கிறது. இந்தி என்னை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறதுனா இந்தி நாம் அதை எடுத்தாலும் மக்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஆங்கிலத்தின் இடத்தில் இந்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா நாம வேண்டாம்னு சொல்ற உடனே மக்கள் வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்களா? கிடையாது. இன்னும் கூடுதலா ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு தெரிந்து, எனக்கு விவரம் தெரிய ஹிந்தி அதிகமாக பேசுகிறவர்கள் பார்ப்பனர்கள் பேசி நான் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிந்து வேலைக்காரிடம் கூட ஆங்கிலம் பேசு என்று பெரியார் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. வேலைக்காரிடம் கூட ஆங்கிலம் பேசுபவர்கள் பார்ப்பனர்கள் பேசுகிறார்கள். நம்ம பேசுறோமான்னு தெரியல. நம்ம வழக்கம் ஐயா வணக்கம் அவர்களே தோழர் அப்படின்னு நம்ம சுத்த தமிழில் பேசி கொண்டிருக்கிறோம். ஹிந்தி யாரு? அவன் இங்கிலீஷ் பேசுறான். ஹிந்தி யார் பேசுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ங்க நிறைய பேர் பேசுவாங்க. பார்த்துக்கலாம். நீங்க ரிச்சி ஸ்ட்ரீட்லாம் போனீங்கன்னா ஒரு நாளாவது ஒரு பாயாவது ஹிந்தி சூப்பர், ஹிந்தி நல்லது, ஹிந்தி படி என்னையா சொல்லியிருக்கானா? ஹிந்திய பேசாத, எனக்கு ஹிந்தி தெரியாது வந்து உட்காந்துருப்பா இந்த விவாதங்கள் எல்லாம். நாராயணன் மாதிரியான நாராயணன் தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியாது ஆனா ஹிந்தி நல்லது. இல்லை உனக்கு தான் தெரியாது, அப்புறம் என்ன நல்லது? உனக்கு தெரியாதது மட்டும் இல்லை பிரச்சனை, நீ படிக்கிறதே கிடையாது. நீ ஹிந்தி உனக்கு தேவை என்று பேசவில்லை, ஹிந்தி ஒரு பொதுவான அடையாளமாக மாற்ற நினைக்கிறாய். ஹிந்தி அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் அப்படியே இழுத்துக்கிட்டு உள்ள போவதற்கு இந்த பழைய வேத காலத்திற்கு இழுத்து செல்வதற்கான வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்க ரொம்ப அட்வான்ஸா போயிட்டீங்க. நாம எதையெல்லாம் பெரியார் சொன்னாரோ, கருத்தடை சொல்றாரு, பார்ப்பனர்கள் அவர்கள் வீட்டு பெண்களுக்கு நம்மளை விட முன்கூட்டி செய்றாங்க. டெஸ்ட் டியூப் பேபி வருது தமிழ்நாட்டில், இந்தியாவிலே முதல் டெஸ்ட் டியூப் யார் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. எதெல்லாம் நமக்கு திருமணம் வேண்டாம், பெண்ணுக்கு கருத்தரிக்க வேண்டாம், எல்லாத்தையும் தடு. 1930களில் பெரியார் எழுதியதையெல்லாம் அந்த காலகட்டத்திலும் அதுக்கு அடுத்தாலும் டகடகடகன்னு செஞ்சவங்க எல்லாம் அவங்க தான். இன்றைக்கும் போய் கமலா ஹாரிஸ்ங்கிற பெண்மையணி போய் அங்கே நிற்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் இங்கே எடுத்துக்கிடுவான், இன்னொரு பக்கம் எங்க ஆத்து பொண்ணத்தான் நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் அப்படின்பா. அந்த அம்மா டே நீயே வேண்டாம், நீ பன்னிகிரி ஹாட்டாக்கு பன்னிகிரி சாப்பிட்டுட்டு இருக்குது, ரிஷி சுனாக்கு மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு இருக்கிற. இப்போ நம்ம ரெண்டையும் பார்க்க வேண்டியிருக்குது. ஒரு பக்கம் அதிகாரத்திற்காக தயிர் சாதம் சாப்பிட்டவங்கலாம் தேவைன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கும் போயிடுறான். இன்னொரு பக்கம் மாட்டுக்கறி ஐயோ அபச்சாரம்னு நம்மளை அமுக்கவும் செய்கிறான். இன்னொரு மேடையை போட்டு பாண்டிய மாதிரியான ஆட்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க கூட எங்க ஆளுன்னு சொல்லி, பூணூல அவுத்துட்டு போனவங்க கூட எங்க ஆளுன்னு சொல்லி உரிமை ஒன்று அடைஞ்சியா. இது நீங்க நயமா புரிஞ்சுக்கணும். அதிகாரத்தை பெறுவதற்காக நீங்க மாட்டுக்கறி எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு, சமரசம் செய்து கொள்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள். நீங்க எஸ்.வி. சேகர் சமீபத்தில் நம்மளை விட எனக்கு தெரிந்து இங்க நிறைய பேருக்கு ஸ்டாலின் அவர்கள் தெரியும், பழக்கப்பட்டிருக்கலாம், கலைஞர் அவர்களோடு பேசியிருக்கலாம், பழகியிருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப அவர் குடும்பத்தோட இப்படி இருக்கிறோம் நாங்க அப்படின்னு காட்டிடுறாப்புல. 2003 நினைக்கிறேன் காஃபி வித் அணுன்னு ஒரு நிகழ்ச்சி. அதுல வந்து ஒரு கிளாஸை கொடுத்து உங்களுக்கு பிடித்தமான நபர் யாருன்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது 2007-8 சரியா தெரியல, நரேந்திர மோடின்னு எழுதினான். எனக்கு பிடித்தமான நபர். ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது என்னன்னா யாருமே நினைத்து பார்க்காத காலகட்டத்தில் நரேந்திர மோடின்னு எனக்கு பிடித்தமான நபர்னு எழுதுறாருன்னா உன்னுடைய தேவையை தீர்த்து வைப்பதற்கான நபர் அவருன்னு தெளிவா புரிஞ்சு வச்சிருந்திருக்கிற. இப்ப கூட எதை வேண்டுமானாலும் அந்த நபர் வந்து விமர்சிப்பார், ஆனால் நரேந்திர மோடியை அவர் விமர்சிக்க மாட்டார். இங்க இருக்கக்கூடிய பாஜக தான் பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இங்க இருக்கக்கூடிய உள்குத்து பிரச்சனை தான் அவருக்கு பிரச்சனையே தவிர மற்றபடி அந்த அமைப்பு எங்களுக்கு வேண்டும் என்பதில் அவர் தவற மாட்டார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சுதா ரகுநாதனுடைய மகளுக்கு அந்த அம்மா, அந்த மகள் அவங்க பெண் வந்து ஒரு கருப்பு இன தோழனை கரம் பிடிச்சிக்கிறாங்க அமெரிக்காவை. இதுக்கு முதலாளாக ஆதரவு தெரிவித்தவர் எஸ்.வி. சேகர். நமக்கு ஆச்சரியமா இருக்கும்.
நம்ம என்னன்னா முற்போக்கு பார்ப்பனர்களின் அந்த வினோதமான நடவடிக்கைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கோடி கருப்பு இனத்தவன் அது எதுவாக இருந்தாலும் ஏன்னா நீங்கள் அங்கே தேடி போய் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே பெரிய அதாவது ஹார்ட்வேர் அந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் பெரிய பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருப்பாப்புல அவங்கள சரியாக அவங்க இது பண்ணிக்கிடுறாங்க. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம கஸ்தூரி சொல்லுகிறார் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறதுன்னா பெண்கள் பார்ப்பனர்களே இல்லை என்றால் பெரிய வீட்டுக்காரனுக்கெல்லாம் எப்படி பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்ப்பனர் வீட்டு பெண்ணு தான் வேண்டும் பெரிய வீட்டுக்காரன் பிடிக்கிறானா அல்லது பெரிய வீட்டுக்காரன் தான் வேண்டும் பார்ப்பன பெண் பிடிக்கிறாளா? இந்த கேள்வி நாங்கள் கேட்போம் இல்லையா? எனக்கு ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு பதிலே தெரியவில்லை. எம்ஜிஆர் அவர் பார்ப்பனர் இல்லை, ஆனால் அதிகாரத்தை பிடிப்பதற்கான மிக முக்கியமான இடத்தில் இருந்தார். அவருக்கு இரண்டாவதாக வாய்த்த மனைவி ஜானகி, மூன்றாவது சரி எண்ணிக்கையில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எம்ஜிஆருக்கு நிறைய இருக்கும் போல இருக்கு. அதில் அந்த மூன்றாவதில் ஜானகி அம்மா ஐயங்கார்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி ஆமாம் சரியா ஐயங்கார். ரெண்டாவது வாரிசு அரசியல் அப்படின்னு கடுமையாக எதிர்ப்பாங்க. ஜெயலலிதா என்ன அரசியல் அது? அதற்கு பேர் என்னது? வாரிசு அரசியலை ஜெயலலிதாவிடம் பேச முடியாது. அதுக்கு அந்த அடிப்படையில் தானே ஜெயலலிதா கொடுக்கப்பட்டுச்சு. ஏதோ சம்பந்தம் இல்லாத ரோட்டில் போன ஒரு ஐயங்கார் அம்மையாவை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க அதிமுகவை. ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த உறவின் அடிப்படையில் தானே கொடுக்கப்பட்டுச்சு. அவர் ஐயா, அதனால தான் இவர் அம்மா. அவர் புரட்சி தலைவர், அதனால தான் புரட்சி தலைவி. அவர் எதை புரட்டினார், இவர் எதை புரட்டினார் என்பது ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். என்ன ஏன்னா புரட்சிங்கிற வார்த்தையை கேவலப்படுத்தியவர்கள் தமிழர்களின் மேலே உலகத்தில் எவனுமே கிடையாது. புரட்சி என்பது என்ன? அது சமூகத்தை புரட்டி போடுவது. அதாவது நீங்க கம்யூனிஸ்டுகளின் வார்த்தைகளில் கேட்பதாக இருந்தால் மறுமலர்ச்சி அல்லது இந்த சீர்திருத்தவாதம், பெரியாரை சீர்திருத்தவாதின்னு தான் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்டுகள்கிட்ட போனீங்கன்னா நீங்க நெருக்கமாக பார்த்தீங்கன்னா செப்பனிடுவது, சீர்திருத்துவது, இருக்கிற சட்டின்னு ஓட்டை அடைப்பதான் சீர்திருத்தம். சட்டியை உடைச்சி துறதை போட்டு புது சட்டி வாங்குறது தான் புரட்சி, மாற்றத்தை உருவாக்குவது. இப்படி இருக்கிற வண்டியை சரி பண்ணி ஓட்டுவதற்கு பெயர் அல்ல. அப்போ இப்போ ஐயா சொன்னது சரி. ஐயா எந்த அடிப்படையில் சொன்னார் என்றால், அவர் சொசைட்டி அடிப்படையில் நான் அழிவு வேலைக்காரன். அழிவு என்பது நீங்க அழிவுன்னா அது அழிவு வேலைக்காரன்னு சொல்லிட்டு அவர் வன்முறையை ஆதரித்தவர் இல்லை, அவர் பலாத்காரத்தை விரும்பியவில்லை. செய்ய வந்த வேலை அழிவு. அழிவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன? பலாத்காரம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம கத்துக்கிட வேண்டியது அதுதான், நம்மளை பண்படுத்தி வைத்திருக்கிறது. கருப்பு சட்டைக்காரன் பூணுல இருத்தான்னு சொல்லிட்டு அது ஏதோ அதாவது ஒரு அடையாளத்திற்காக செய்யப்பட்டது. உண்மையை சொல்வதாக இருந்தால் உங்கள் கருத்தை தான் நாங்கள் இன்றைக்கு வரையிலும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய நூல் அது ஒரு ஃபேப்ரிக், அது ஒரு பஞ்சு. அப்படி அறுக்கிறதா இருந்தால், பஞ்சு ஃபுல்லாக இருக்கிறதா இருந்தால் நாங்கள் ஒவ்வொரு ஸ்பின்னிங் மில்லையும் போய் உட்காந்து அறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. எங்களுக்கு வேலை அதுவும் இல்லை. உங்களுடைய சிந்தனையாக இருக்க நிறைய பேர் பூணூலை நான் கலெக்டிட்டேன்னு சொல்கிறான். பூணூலை நீ உடம்புல இருந்து தான் கலெக்டின, மூளையிலிருந்து கலெக்டிட்டியாங்கிற கேள்வியை நான் கேட்க வேண்டியிருக்குது. உன் சிந்தனையிலிருந்து கழட்டி விட்டியா? சரிங்களா? ஸோ அழிவு வேலைக்காரன், அலிகிரேஷன் அப்படிங்கிற வார்த்தை அம்பேத்கர் பயன்படுத்துறார். எதை அழிப்பது? ஒரு கொடூர நடைமுறையே அழிப்பது, அதுதான் அழிவு வேலை. அதற்கு எதிரான யுக்தி. இப்போ ஜாதி என்பது அது ஒரு த்ரெட்டனிங், ஒரு கத்தியோ ஒரு பொருளோ கிடையாது. அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு ஸ்ட்ரக்சர், அது ஒரு கலாச்சார ஒரு கடைபிடிப்பு, ஒரு பழக்க வழக்கம். ஒரு நாளையில மாற்ற முடியாது. அப்போ அதை அழித்து ஒழிக்கணும்னு சொன்னால் நீங்க தொடர்ந்து இயங்கியாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பெரியார் உருவாக்கினார். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நமக்கு கல்ச்சுரல், நாம் கலாச்சார ரீதியாக அவர்களிடம் வேறுபட்டவர்கள். இப்போ தீயை வழிபடுவது அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு வழக்கம், மரபு. நீங்கள் பார்ப்பனர்களுடைய அவர்கள் எரிக்கத்தான் செய்வாங்க. நம்ம ஆள்களுமே கூட
மரணமடைந்து விட்டால் எரிக்கிற பழக்கம் நமக்கிட்டே கொஞ்சம் பரவி இருக்குது. ஆனால் உண்மையில் நாம் எரிப்பவர்கள் அல்ல. என்ன, அதாவது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு சொன்னாரு வள்ளலார். ஜோதியை வழிபடுவது என்பது வேறு, தீயை வழிபடுவது என்பது வேறு. அது ரொம்ப முக்கியமானது. லைட்டை நான் வணங்குறேன் அப்படிங்கிறது வேற, நான் ஃபயரை வணங்குறேங்கிறது வேற. இதை சரியா புரிஞ்சுக்கணும். அவன் நெருப்பை வணங்கி கொண்டிருக்கிறான், நெருப்பில் போட்டு பொசுக்கிறான். இங்க ஒளி வழிபாடு என்பது ஒரு சிம்பிள். அது ஒரு உயிரை குறிக்கிற, உயிர் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது, ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, நாமெல்லாம் சமமானவர்கள் அப்படிங்கிறத பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னது 2000 ஆண்டு கால இடைவெளியில் அந்த தத்துவத்தை மாற்றி சொன்ன அந்த தொடர்ச்சி, தத்துவத்தின் தொடர்ச்சி. ஆமா, அப்படி சொன்னதுதான் அந்த லைட், அந்த ஒளி வழிபாடு. ஆனா அவர் சொல்றாரு, பரனளிக்கும் தேகம் இது சுடுவது அபராதம் என பகர்கின்றேன் நீர் சிரம் நெளிக்க சுடுகின்றீர். இந்த கவிதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடி திட்டுவார். நான் இப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கடவுள் கொடுத்த தேகம், இதை நீங்க சுடுவது தவறு, நீ அதை துன்புறுத்தி நீ அதை எரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இவங்க சொல்றாரு. அப்போ ஒளியை வழிபட்ட அவர் நெருப்பில் எரிப்பதை அவர் ஆதரித்ததில்லை. ஆமா, எதிர்த்தார். இன்னைக்கு நீங்க சித்தர் மரபுல பாத்தீங்க அப்படின்னா, இருப்பு குழியை கட்டி அதுக்குள்ள உட்கார வச்சு அதில் மண்ணு இந்த விபூதி இதுகளை போட்டுதான். இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒரு மரணத்தில் ஒரு எரிக்கிற நடைமுறையில் கூட நீங்கள் வேறுபட்டவர்கள். உங்களுக்கு எனக்கு வேறுபாடு இருக்குது. நீ ஒரே மதம்னு சொல்ற, உனக்கும் எனக்கும் அடிப்படையிலேயே வேறுபாடு இருக்கிறது. நீ தீயைத்தான் இன்று பேரில் நீ வழிபட்டுக்கிட்டே இருக்கிற. அதுக்கு காரணம் நம்ம தேடிக்கிட்டே போனோம்னா, இந்த மத்திய ஆசிய பகுதியிலிருந்து அவங்க வராங்க. மத்திய ஆசிய பகுதியிலிருந்து வரும்போது அங்கே குளிர் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ரூம்ல இருக்கிற மாதிரி ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும். அப்போ குளிர் அதிகமாக இருக்கும்போது நம்ம எதை நாடுகிறது? நமது உடல் வெப்பத்தை நாடுகிறது. ஃபயர்வுட்டு, நெருப்பு, இதெல்லாம் நமக்கு, அதாவது அந்த சூழலில் வாழ்பவர்களுக்கு ரொம்ப முக்கியம். நமது சூழலில் வாழ்பவர்களுக்கு என்ன முக்கியம்? நாம வெப்பத்திலே இருக்கிறோம். அப்ப தண்ணியை ஊற்றி நம்ம குளிர்வித்து கொண்டே இருப்பது. குளிக்கிறதுங்கிறதே நம்மளுடைய பழக்கம் தான். வெள்ளைக்காரர்கள் குளிக்கிறதெல்லாம் ரொம்ப, அது அவர்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது. ஸோ இவன் ஆச்சாரம்னு சொல்லுவான். வெறும் 2 செட்டு தண்ணியை தொளிச்சிட்டு ஆச்சாரம்பா. இவன்கிட்ட நம்ம சுத்தத்தை இவன் முதல்ல சுத்தமே கிடையாது. அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா ரொம்ப சிக்கல். நம்ம ஆளுகளை மாதிரி சுத்தவத்தமா இருக்கிறதுக்கு கறி சாப்பிட்டா கூட நான் அவ்வளவு சுத்தமானவர்கள். இல்ல சொல்றேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, கறி இழிவு, அது நாத்தம், அதுங்கிறேன் இல்லையா? நீ கறியை விட்டதுக்கு காரணத்தை தேடிட்டு போனோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை சொல்ல வேண்டியிருக்கு. இவ்வளவு இருந்தும் கூட இவன் செய்யற வேலை எதுவுமே சுத்தத்துக்கான வேலை அல்ல. இவன் செய்வது எல்லாமே தீட்டு கழிக்கிற வேலை. தீட்டு வேற, சுத்தம் வேற. பெரியார் அதான் சொன்னாரு. நீங்க பெரியார் இன்னும் அது யார்கிட்ட சொன்னாரு அப்படின்னா, இவரு மறைமலை அடிகள்கிட்ட சொன்னார். பெரிய திண்டத்தகாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள் வரலாம், ஆனா வரணும்னா அவன் மற்றவங்கள மாதிரி, அதுவும் எங்களவாழ மாதிரி குளிச்சுக்கிட்டு சுத்தபத்தமா வரணும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்பதான் அவர் சொன்னாரு, நீ குளிக்கிறத கேட்கறியா, இல்ல நீங்க குளிக்கிறத கேட்குறீங்களா, இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய அந்த தீண்டாமை கடைபிடிக்கிறீர்களா அப்படின்னு கரெக்டா கேட்டார் பெரியார். நான் குளிக்கிறதே கிடையாது, என்னை நீங்கள் உள்ளே விடுவீர்கள் அல்ல, உள்ளேதான் இருந்தார். அவர் அறங்காவலராக இருந்தார். அவர்கள் நிர்வகிப்பதை விட சிறப்பாக நிர்வகித்தார். பார்ப்பனர்களுக்கே முன்னுதல் தான். உனக்கே பிரசாதம் நான் கொடுக்குறேன், நீ என்ன கணக்கு பார்க்குற, நீ வருவதை விட நான் மிகச்சிறப்பாக நான் அந்த நிர்வகித்து காட்டுகிறேன்னு காட்டிய ஒரு மிகப்பெரிய திறமைசாலி. அப்ப அவர் சொன்னார், நீங்க பேசுவது என்பது சுத்தம் அல்ல, நீங்கள் காட்டுவது தீட்டு. எவ்வளவு தீட்டுக்குள்ளெல்லாம் போனோம்னா ரொம்ப கேவலமா நடந்துக்கிடுவாங்க. இன்னைக்கு நாப்கின் ஒன்று வந்துருச்சுங்க. பெண்கள் ஆண்களுக்கு நிகராக எல்லா இடத்துலையும் வர்றாங்க.
நீங்க வீராங்கனைகள் மிகப்பெரிய வேலைகள்லாம் செய்யறாங்க. அன்னைக்கு அன்னைக்கு தீட்டுன்னு சொல்றான் அதை. அன்னைக்கு கூட வரலாம் அவர்கள் அன்னைக்கு ஓடுவாங்க. ஏன் ஓடி ஜெயிக்க கூட முடியும். அந்த வாய்ப்பை இன்னைக்கு இந்த உலகம் கொடுத்துருக்குது. நீ இன்னைக்கும் பிடிச்சிட்டு தீட்டுன்னு சொல்ற, உனக்கு வரலையா? அதை பெரியார் கேட்டாரு. நீ பம்பை அந்த நதியில போய் குளிக்கிறிய, நீ பக்கத்துல போய் ஓரமா மலம் மூத்திரம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே போற. உன்ட்ட என்ன சுத்தமான பொருளா உள்ள இருந்து வருது? அப்போ நீ எவ்வளவு பெரிய தீட்டாங்க. அதாவது இதெல்லாம் தீட்டுன்னு சொன்னா உனட்டே இருக்குடா. அப்ப அழுக்குகள் எல்லாம் மனிதர்களுக்கு இருக்கிறது. அப்ப அது இல்லை பிரச்சனை. மீண்டும் மீண்டும் நம்மளை தள்ளி நிறுத்துவதற்கு, நம்மளை இழிவுபடுத்துவதற்கு என்னென்ன வேலை உண்டோ அது எல்லாவற்றையும் சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் என்று நம்மை பிரித்து வைத்தார்கள். அப்போ நம்ம மரபு ரீதியாக நம்மளுடைய கடைபிடிப்புகளில் வித்தியாசமானவர்கள். சிலை வழிபாடு நம்மளிடமிருந்து திருடப்பட்டது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பசு புனிதம், பசுமாடு. இன்னைக்கு நம்ம இந்த சென்னை ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெருவுக்கு தெரு பசுமாடு தான் சுத்துங்க. பசுமாடுக்கு இன்னொன்று எனக்கு தெரிந்து இந்த பார்ப்பனர்களுக்கு இருக்கிற சமூக பிரிவிலேஜ் இருக்கு இல்லையா, சோசியல் பிரிவிலேஜ், ஒரு சமூக அந்தஸ்து, அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு கூடுதல் அதிகாரம் இருக்கு இல்லையா, அது இந்த பசுமாட்டுக்கு இருக்கதான் நான் உணர்றேன். இந்த பசுமாடு ஒவ்வொரு கடையிலையும் வந்துக்கிட்டு பழத்தை இழுக்கும் போது இது பண்ணும் போதும் நான் கடைக்காரன் கூட லைட்டாக தான் தட்டுவான். எல்லா மிருகங்களுக்கு, நாய்க்கு கூட ஒரு அச்சம், ஒரு பயம் உண்டு. இந்த பசுமாட்டுக்கு கிடையவே கிடையாது. நீங்க நகர்த்தினா கூட வலுக்கட்டாயமா உங்க கையில இருந்து பொருளை பிடிங்கிட்டு போவோம். ஏன்னா பசுவை அடிக்கக்கூடாது. பாப்பானை எப்படி நீங்க தொட முடியாதோ அதே மாதிரி பசுவை தொட்டாலும் பாவம்னு சொல்லி வச்சிருக்கிறான். அதனாலதான் தொடறதுக்கு நம்ம பயப்படுறோம். நீங்க சிதம்பரத்துல ஒரு பார்ப்பனர் ஒரு அம்மாவை போட்டு பொலின்னு அடிச்சிருந்தாப்புல. எதுக்கு அடிக்கிறான்? அந்த அம்மா போய் நம்மெல்லாம் நாத்திகர்கள், நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருவேளை கோயிலுக்குள்ளே போனாலும் நமக்கு தெரிஞ்சவர்கள் பண்ணாலும் கூட நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அந்த அம்மா எதுக்கு போகுது? என்னுடைய பேரனுக்கு பிறந்த நாள், அதனால முத பிறந்த நாள், அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு போகுது. இவன் உள்ள வாங்கிட்டு செல்போனை வச்சுக்கிட்டு இடத்துக்கிட்ட அப்படியே இப்படின்னு இருக்கிறான். ஆமா, இதை சொன்ன உடனே இது அந்த அம்மா என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே பட்டார்னு செவுட்ல அடிச்சிட்டாங்க. அந்த நபருக்கு 29 வயசு. அடிச்சவனுக்கு அடி வாங்கின அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்சு 55லேருந்து 60 வயசு இருக்கும். 55லேருந்து 60 வயசு உள்ள ஒரு பெண்மணியை ஒரு சாதாரண ஆட்டோக்காரர் ஒரு 10 ரூபா 15 ரூபா சண்டையில பணம் கொடுக்கலங்க எதுக்கோ ஒண்ணுக்கு அடிச்சு விட்டாருன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறவன் என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை நீங்க கைவிட்டி அடிப்பீங்களான்னு திருப்பி ஒரு கூட்டமே முக்கி எடுத்துரும். ஆனா அவன் கழுத்துல வட்டம் மாதிரி செயின் போட்டுக்கிட்டு அப்படி கல்லு மாதிரி உட்காந்துருக்கான். நீ அடிச்சிட்டாங்கன்னா அந்த அம்மா புலம்புது. ஏன் இப்படி பண்ணான்னு இவங்க எல்லாம் பதறாங்க. அந்த ஆள் மேல கைய வைக்கிறீங்க. இதுதான் சோசியல் பிரிவில்லேஜ். அவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம், அவர்களுக்கு இருக்கிற பலம். நீங்க அவனை தொடவே முடியாது. குற்றமே செய்திருந்தாலும் தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் அவனை நம்மை அறியாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரிவிலேஜ் யாருக்கு இருக்குது? பசுமாட்டுக்கு இருக்குது. நீங்க ரோட்ல வந்தீங்கன்னா அது வலுக்கட்டாயமா உங்க கையில் இருக்கக்கூடிய இந்த மருதீஸ்வரர் கோயில் பக்கத்துல நீங்க திருவான்மியூர்ல மார்க்கெட்ல போய் ஏதாவது பொருள் வாங்க போனீங்கன்னா பிடிச்சி கீரை கட்டெல்லாம் உருவிட்டே போயிடும். யாரும் அடிக்க சீன்னு தான் சொல்லுவானே தவிர அடிக்க மாட்டான். அது அவ்வளவு வன்முறை செய்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுமாட்டுக்கு அவ்வளவு மரியாதை. அதுதான் அதோட அதுக்கு என்னன்னா, பசுமாட்டுக்குள்ள தேவாதி தேவர்கள் இருக்காங்க, அதுல பின் சைட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் ஒரு கோர்வையா பெருசா சொல்லணும்னா இழுத்துட்டே போவோம். பார்ப்பன கூட்டம் ஒரு மேய்ச்சல் சமூகம். அவர்கள் தங்கு விவசாயம் செய்தவர்கள் அல்ல. நீங்க தங்கு விவசாயம் செய்கிறவர்களுக்கு என்ன வேணும்? அவர்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்றது. நீங்க சிந்து சமவெளி நாகரிகம் முற்பட்டது. அது கிமு 3500 1500 வரல வருது. 2000 வருட பழமை, அதை விட பழமையானது. ஆனா அது கல்ச்சுரலி வளர்ச்சி அடைந்தது.
இவர்கள் வருகிறவர்கள் ஒரு மாடோட்டிகள். இந்த மாடோட்டிகள்ங்கிற வார்த்தையை கலைஞர் பயன்படுத்துறாரு. காங்கிரஸ்காரர்கள் அந்த காலத்தில் மாடு சின்னத்தை வைத்திருந்ததுக்கு அதுக்கு அந்த 52 தேர்தல் பற்றிய அந்த இதில் மாடோட்டிகள் இன்றைக்கும் மாடோட்டி கொண்டு வருவார்கள், அன்று கைவர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் இன்றும் மாடோட்டி கொண்டு வருகிறார்கள்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையை எழுதியிருக்கு, அந்த பேசியிருக்கிறாரு. அது கட்டுரையாக இருக்கிறது.